தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் பிசினஸ் தகவல் சேனல் சார்பா வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு அருமையான டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பிசினஸ் வாய்ப்பு தான். டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்னும் போது நீங்க நினைப்பீங்க ஹெவியா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமோ, டெபாசிட்ஸ் அதிகமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா சேலத்திலிருந்து இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 ப்ராடக்ட் தான் மெயினா ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி மேனுபேக்சரிங் பண்ணி பிசினஸ் பண்றாங்க. இவங்க ஓன் பிசினஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு இவங்க சலுகைகளோட அந்த ப்ராடக்ட உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுக்க முடியுங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா 4 ப்ராடக்ட் மெயினா பண்றாங்க. ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும் பாருங்க. முதல்ல பாத்தீங்கன்னா டிடர்ஜென்ட் லிக்விட், ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க டிஷ்வாஷ் லிக்விட், மூணாவது பாத்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனர் லிக்விட், நாலாவது பாத்தீங்கன்னா அவங்க டாய்லெட் கிளீனர். இந்த 4மே உங்களுக்கு இங்க மேல ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்க. இந்த 4 ப்ராடக்டையும் அவங்க ஓன் மேனுபேக்சரிங் பண்றாங்க. 100% பிராண்டடுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் அவங்க இப்ப மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்ன்றது மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா கண்டிப்பா இருக்குங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பை எடுத்து பண்ண முடியும். இப்ப எது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, ஓன் மேனுபேக்சரிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ண முடியும். ஆனா அதுக்கு உண்டான மிஷின் செட்டப், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான நீங்க ரா மெட்டீரியல் வாங்குறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேலை மார்க்கெட்டிங் பண்றது, பிராண்டுன்னு ஒண்ணு உருவாக்கணும். அந்த பிராண்டை உருவாக்கி நீங்க எடுத்துன்னு போய் பண்றதுக்குள்ளேயே உங்களுக்கு போதும் ஆயிடும். சோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் ஆல்ரெடி ஒருத்தர் பிராண்டை உருவாக்கி வச்சிருப்பாரு. அந்த பிராண்டை உருவாக்கி வச்சிருக்கிறவங்க கிட்ட வாங்கி நீங்க உங்களுக்கு வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கண்டிப்பா பண்ணணுங்க. நல்ல மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா தாராளமா எந்த பிராண்டா இருந்தாலும் நீங்க மார்க்கெட்ல கொண்டு போய் ஈஸியா சேல் பண்ண முடியும். இதுல 2 விதமா நீங்க சேல் பண்ணலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா நீங்க கடைகளுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு சப்ளை பண்றது, ரீட்டைல் ஷாப்ஸ், மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் நீங்க முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 ஷாப்ஸ் கிட்ட நீங்க ஒரு ஃபைன் பண்ணி அவங்க கிட்ட இந்த மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு ரேப்போ கிரியேட் பண்ணி வச்சு சப்ளை பண்ணும் போது பாத்தீங்கன்னா நல்ல ரெகுலரா மார்க்கெட்டிங் பண்ணி நீங்க சப்ளை பண்ணும் போது தாராளமா மாசம் 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க இதுல ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மிஷினரியை நீங்க வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ண போறது இல்ல. சோ எந்த ஒரு ரா மெட்டீரியல் டம்பிங்கும் நீங்க இதுல வைக்க போறது இல்ல. சோ அதனால உங்களுடைய வேலை அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை கட்டுறீங்க, அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான பொருளை அவர் உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் மூலமா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாரு. நீங்க எந்த டிரான்ஸ்போர்ட் சொல்றீங்களோ அவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரபலமான டிரான்ஸ்போர்ட்ஸ்ல தான் உங்களுக்கு அனுப்புறாங்க. தாராளமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அது உங்களை சேர்ந்துருங்க. சோ இந்த மாதிரி 4 ஆல்ரெடி ஸ்கிரீன்ல பாத்திருப்பீங்க. 4 பொருள் அவங்க மெயினா கான்சென்ட்ரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, குவாலிட்டியா கொடுக்கணும், நல்லதா கொடுக்கணும். மக்களுக்கு யார் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, யார் தொழில் முனைவோர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு லாபம் அடையிற மாதிரி இந்த பொருட்களை கொடுக்கணும். அப்பதான் ஏன்னா நிறைய அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது பாத்தீங்கன்னா இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் இருக்காங்க, ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப், டீலர்ஷிப், அதுக்கப்புறம் கடை, அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட போய் சேரும் போது மக்களுக்கும் வாங்குற பொருள்ல லாபம் இல்லாம போயிடும். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா ரீட்டைல்ஸ்க்கு வரும்போது பாத்தீங்கன்னா கடைகளுக்கும் லாபம் கம்மியா இருக்கும். சோ அதனால அவங்க செயின் எப்படி கொண்டு வராங்க பாத்தீங்கன்னா, மேனுபேக்சர் டு டிஸ்ட்ரிபியூட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து ரீட்டைல் கடையில இருந்து மக்கள் கிட்ட கொண்டு போறோம். ஒரு 3 ஸ்டெப் தான் டைரக்டா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி போகும்போது மக்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும். இந்த பிசினஸ் நடுவுல பண்றாங்க பாருங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதே மாதிரியே இந்த இவங்க கடை ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறவங்க, மக்கள், இந்த 3 பேருக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பயனுள்ள ஒரு லாபம் அவங்களுக்கு போய் சேரும். பயனுள்ளதா இந்த
பிசினஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நம்புறவங்க. சோ யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்கிரீன்லயே வந்து நான் உங்க நம்பரை வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணிருப்பேன். வேணுன்றவங்களுக்கு அதை பார்க்க முடியல, அது நிறுத்த முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களுடைய நம்பரை கொடுக்கறேன். கம்பெனியோட பேரு, எந்த ஊரு, மொபைல் நம்பர், இது மூணுமே இருக்கும். வேணுன்றவங்க நேர்ல கூட போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நேர்ல போய் பார்க்கலாம். நேர்ல போய் உட்காந்து அவங்க கூட பேசி எப்படி எல்லாம் நீங்க பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லா அறிவுரைகளையும் அவங்களே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ வேணுன்றவங்க இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வாங்க. இவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.